குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இயல் 1ல் இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் பிறப்பு இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உயிரெழுத்தாக இருக்கட்டும், மெய்யெழுத்தாக இருக்கட்டும், உயிர்மை எழுத்தாக இருக்கட்டும், தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அதோட அடிப்படை உச்சரிப்பு அவை எங்கு நம்மளுடைய வாய்ப்பகுதியில் அன்னமா, நாவா, இதழா, கழுத்து பகுதியா, மார்பு பகுதியா அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? அதில் பார்த்த அப்படின்னா ஆ, உ, க, ப ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. உ என்னும் எழுத்தை ஒலிக்கும்போது இதழ் குவிகின்றன. இதழ் அப்படின்னா நம்மளுடைய உதடு பகுதி ஊ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதழ் குவிந்து வரும். நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தை ஒட்டும் போது க க நாக்கோட நாக்கோட நுனி மேல் அன்னத்தை தொடும்போது தான் கா அப்படின்ற எழுத்து பிறக்குது. ப இதழ் ரெண்டும் ஒட்டுறதுனால பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. இப்போ பிறப்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது, உயிர் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சப்தம், உடலோட உள்ளிருந்து எழக்கூடிய அந்த காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். சரியா? ஒரே சவுண்டு தான், நம்மளோட உடல்லிருந்து வரக்கூடிய அந்த சப்தமானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இதில் ஏதோ ஒரு பகுதியில் பொருந்தி நாக்கு, உதடு, பல்லு, மேல்வாய் இதில் டச் பண்ணி இதோட முயற்சியினால் நமக்கு ஒரு சப்தம், ஒரு மொழி, ஒரு ஒலியானது உருவாகிறது. இதைத்தான் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எழுத்துக்களின் இடப்பிறப்புன்னு கொடுத்துருக்காங்களா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. சரியா? இதெல்லாம் எங்கெங்கே பிறக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு ஆ ஆ இது எல்லாமே கழுத்தில் பிறக்குது, 12 எழுத்துக்களும். வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பை கசட, தபர இது எல்லாமே மார்பில் பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா ஞ, நம்மன இது எல்லாமே மூக்கை இடமாக கொண்டு பிறக்கு. இது எல்லாமே மூக்கில் தான் ஞ, நம்மன அப்படின்னு சொல்லுவோம். இடையின எழுத்து 6 இருக்குல்ல, எரள, வளழ அந்த 6 கழுத்தை இடமாக கொண்டு எரள, வளழ எல்லாமே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக் அக்கு தலையில் பிறக்குது. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு, அதில் உயிரெழுத்துக்கள் பாருங்கள், அது இது வரைக்கும் நம்ம எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து எதனுடைய முயற்சியில் பிறக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அ ஆ ஆகிய 2ம் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியில் அ ஆ சொல்லி பாருங்க, வாய் நம்ம திறந்து சொன்னாதான் வரும். இ ஈ, ஏ ஏ, ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை இ ஈ, ஏ ஏ நாக்கோட அடியில் இருக்கக்கூடிய அந்த ஓரமானது மேல்வாய் பல்லை தொடும்போது பிறக்கிறது. உ ஊ, ஓ ஓ, ஔ இதெல்லாம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்கள் குவிவதால் பிறக்கின்றன. சரியாம்மா? அடுத்தது பாருங்க, மெய்யெழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்து 18 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அது எங்கெங்கே பிறக்குது அப்படின்றது தான். இக்கு, இங்கு நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இக், இங்கு அன்னத்தோட அடிப்பகுதி, நம்ம மேல் அன்னம் சொல்கிறோம்ல, இந்த அன்னத்தோட அடிப்பகுதி நாக்கோட நுனி தொடுறதுனால தான் இக், இங்கு பிறக்குது. இச்,
இஞ்சு. இது எங்கே பிறக்குது அப்படின்னா நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை தொடும்போது. இட் இன் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இட் இன் இது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நாக்கோட நுனி பகுதி அன்னத்தோட நுனி மேலென்ன இருக்குல்ல அதோட நுனி பகுதியை தொடுறதுனால பிறக்குது. இத் இந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி. இத் இந்து இந்த நுனி பகுதியான நாக்கோட நுனி பகுதி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால பிறக்குது. இப் இம் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால். இவ் அடுத்தது பாருங்க ஈ கொடுத்துருக்காங்க. ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை. ஈ இர் எள் இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி பருடுவதால் தொடுறதுனால பிறக்குது. இர் எள். அடுத்தது இல். இல்லுன்னு தான் சொல்லணும். இல் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள். இல். எள் இத இல். இல் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். இல் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். இல் இல் அப்படி சொல்லுவோம். இவ் இவ் மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால். இவ். இர் இன் இந்த ரெண்டு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி. இர் இன் மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்தது பாருங்க சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களையே பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் முதல் எழுத்துக்கள்னா தெரியும்ல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அது எங்கெங்கே பிறக்குதோ அதன் அடிப்படையில் அந்த தத்தம் அதனுடைய அடிப்படையில் தான் கொண்டு இந்த சார்பெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம லெசன்ஸில் பிறப்புனா என்னன்னு பார்த்தோம். அது வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புனா நம்மளுடைய வாய்ப்பகுதியிலேருந்து எங்கே பிறக்குது அப்படின்னா முயற்சினா எதன் அடிப்படையில் எதை வந்து வருடி தொட்டு அழுத்தி பிறக்குதுன்னு பார்த்தோம். இப்போ புக் பேக் கொடுத்துருக்காங்களா புக் பேக்கில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ நீங்கள் லெசன்ஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களே கூட ஆன்சர் சொல்லலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ உ ஓ அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே இருக்கிறது உ ஊ இருக்குது. ஸோ ஆ ஆன்சர். ஆயுத எழுத்து பிறக்கும் இடர் ஆல்ரெடி நான் சொன்னேன் தலை. வல்லின எழுத்து மார்பு அடிப்படையாக கொண்டு. நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால். நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால். இட் இன் இது பார்த்திங்கன்னா மேலன்னமும் நாக்கோட நுனியும் பொருந்துவதால் பிறக்குது. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும். இவ் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இவ் மேல் பல் வந்து கீழ் இதழை தொடுறதுனால இவ்வுன்றது பிறக்குது. பொறுத்துக பாருங்க. இதில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். இக்கு இங்கு நாவோட நுனி வந்து மேல்வாய் பல்லோட அடியை அதாவது மேல் அன்னத்துடைய அடிப்பகுதியை தொடுறதுனால பிறக்குதுன்னு சொன்னோம். ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர். இச் இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடையை தொடுவதால் பிறக்கிறது. இட் இன் மேலே நம்ம பார்த்தோம். 1 மார்க்லேயே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இட்டு இன்னு பிறக்கிறது அப்படி. இத் இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடும்போது இத்து இந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து புக்கில் இது எல்லாமே முடிச்சிருக்கணும். இப்போ எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? ழகர லகர லகர மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 17 எடுத்தீங்க அப்படின்னா பிறப்பு அப்படின்ற தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்களா? உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி
இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். இது முதல் வினாவுக்கான விடை. இரண்டாவது வினா, மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா 3 இனங்களாக பிரிச்சிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது இரண்டாவது வினாவிற்கான விடை. அடுத்ததா மூன்றாவது வினா, லகர 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 மெய்களோட முயற்சியில் பிறப்பு பற்றி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 18 பார்த்தீங்க அப்படின்னா, இர் இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. எல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். அது என்ன கொடுத்துருக்காங்க, இல்லுக்கு மேல்வாய் பல்லின் அடியை, இது இந்த இல் மேல்வாய் பல்லின் நாக்கின் ஓரங்கள் தடித்து வரும். அது நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல். இது எள். சரியாமா? ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். 3 வினாவுக்கான ஆன்சர் கொடுத்தாச்சு. அடுத்தது பாருங்க, பேஜ் நம்பர் 20 அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்களாப்பா. அகர வரிசைப்படுத்துகன்னா உங்களுக்கு தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இங்கே கொடுத்துருக்க இந்த வார்த்தைகளை நீங்கள் அ ஆ வரிசையில் அந்த 2 ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்கள், மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்களா. தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. இப்போ பறவைகளோட ஒளி மரபுன்னு கொடுத்து, மரபு அப்படின்னா ஃபஸ்ட்டு மரபுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சொல்லை நம் முன்னோர்கள் வழங்கியவாறே நாமும் வழங்குறது தான் மரபு. அதில் தான் இப்போ ஒளி மரபு, தொகை மரபு, வினை மரபுன்னு கொடுத்துருக்காங்க. ஒளி மரபு அப்படின்னா சப்தம். ஆந்தை அலரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேவல் கூவும், காகம் கரையும், குயில் கூவும். குயில் எங்கேயா கத்துன்னு சொல்லுவோமா? நோ, குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் பறவைகளோட ஒளி மரபு. நம் முன்னோர்கள் எப்படி வழங்கி வந்தாங்களோ அதே மாதிரி நாமும் வழங்கி வர்றது. தொகை மரபு அப்படின்னா இப்போ மக்கள் கூட்டம் தான் சொல்லுவோம். மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆணிரை, ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஆணிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தொகை மரபு. சரியா? அடுத்தது பாருங்க, வினை மரபுன்னு கொடுத்துருக்காங்க. சோறு உண், முறுக்கு தின். முறுக்கு சாப்பிடுன்னு சொன்னால் தப்பு. முறுக்கு தின். சுவர் எழுப்பு. தண்ணீர் குடின்னு தான் சொல்லணும், தண்ணீர் பருகுன்னு சொல்லக்கூடாது. பால் பருகுன்னு தான் நம்ம சொல்லணும். கூடை முடை, கூடை முடைஞ்சாச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. வேய்ந்தாச்சுன்றது கூரையை வேய்ந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. பூ கொய், நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பூ பறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது தவறானது. பூ கொய், பூ கொய்ய செல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இலை பறி, இலை பறி அப்படின்னு தான் சொல்லணும். நான் இலை பிடுங்க போகிறேன் அல்லது இலையை அறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறு. பானை வனை, வனைதல், வனைதல் தான் பானை செய்கிறவங்களுடைய தொழில். ஸோ பானை வனை. இப்போ உங்களுக்கு அதுலேருந்து இப்போ இதை படித்ததுலேருந்து சில 1 மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. கோழி கூவுமா கொக்கரிக்குமா? சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். பால் பருகு, அப்போ நீர் குடின்னு சொல்லணும். சோறு தின்னுன்னு சொல்லணும், உண்ணுன்னு சொல்லணுமா? உண். முறுக்கு தான் தின் அப்படின்னு சொல்லணும். பூ கொய், பறின்னு சொல்லக்கூடாது. நிறை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும்ப்பா. அடுத்து பாருங்கள், ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களாயா. சேவல் கொக்கரிக்கும் சப்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள்.
சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னா சேவல் கூவும் சப்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். பூ பறிக்க பூ கொய்க்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது, குயில் கூவிக் கொண்டிருந்தது. பூ பறித்ததுடன் பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் கொய்து கொண்டு, மாவிலை இலைனா பறிக்கணும்னு சொன்னேன், பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு, அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். சரியா? இப்போ பாருங்க, கட்டுரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா? நான் விரும்பும் கவிஞர். நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு கவிஞரை எடுத்துக்கோங்க. அதாவது பாரதிதாசன், பாரதியார், கண்ணதாசன், வாணிதாசன் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒரு கவிஞரை எடுத்துட்டு நான் விரும்பும் கவிஞர், நீங்கள் ஏதாவது ஒரு கவிஞர் எடுத்து அவங்கள பற்றி நீங்கள் எழுதுங்க. சரியா? ஒரு கட்டுரை வடிவில் முன்னுரை, முடிவுரை, குறிப்பிச்சிட்டோ இது எல்லாமே எடுத்துருக்கணும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான பன்மை விதியை சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கல், இந்த நுனியில் வர்ற இடமெல்லாம் பன்மையில் வரும்போது வல்லின நகர இருவர், அதாவது கற்கள். அப்போ இங்கே வரணும், லாஸ்ட் காலம் இருக்கா, இங்கே வந்துடணும் கற்கள். அடுத்தது பூ இருக்கா, பூக்கள் இங்கே வரணும். சரியா? பூக்கள், பூகள்னு சொல்ல மாட்டோம், பூக்கள். புல், புற்கள் இங்கே வரணும். அடுத்து பாருங்க, வாழ்த்து, வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்லுவோம், இக்கு வரக்கூடாது, வாழ்த்துகள். சொல், சொற்கள் இங்கே வரணும். மாதம், மாதங்கள். இம்மு வந்தாலே இம்மை எடுத்துட்டு பன்மையில் போடும்போது இங்கு சேர்த்து தான் எழுதணும். சரியா? ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த வார்த்தை மொழியோடு விளையாடு, நீங்கள் மேலே கொடுத்துருக்க சொற்களை கீழே கொடுத்துருக்க அந்த அட்டவணைக்கு தகுந்தாப்புல வகைப்படுத்தி நீங்கள் அதை எழுதி முடிச்சிருக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, ஒரே சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. இப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அணி, பல அணிகளை அணிந்த வீரர்கள், அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர். அணின்ற ஒரு வார்த்தை தான், ஆனால் இங்கே 3 இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து படின்னு கொடுத்துருக்காங்களா? படி, படியில் அமர்ந்து மாணவர்கள் படித்து கொண்டிருந்தனர். திங்கள். சரியா? ஒவ்வொரு திங்களும் 4 திங்கள் கிழமை வருகின்றன. 6, 6 நபர்கள் கடந்து சென்றனர். இந்த மாதிரி ஒரே வார்த்தையை 2 முறை நீங்கள் பயன்படுத்தி சொற்கள் சொற்றொடர் வடிவமைச்சிருக்கணும். சரியா? அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. வெரி சிம்பிள். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து. தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். தமிழ் மொழி உள்ள வரையிலும் உலகம் வாழட்டும். நீங்கள் இதை என்ன பண்ணியிருக்கணும், மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை பயன்படுத்தி சொற்றொடரை முழுமைப்படுத்தணும். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றிருக்கணும். கீழே பாருங்க, உன்னோட பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் கொடுத்துருக்கேன். எழுத்துக்களை சரியான வரி வடிவத்தில் எழுதுவேன். அறிவிப்பு பலகையில் உள்ள பிழைகளை உரியவரிடம் கூறி திருத்த செய். எங்கேயாவது பிழை இருக்கா, நம்ம இதை சொல்லலாம். இந்த இடத்துல பிழை இருக்குது எங்கேயாவது பார்க்கும்போது சொல்லலாம். நம்ம அதே மாதிரிக்கு நம்மளும் எழுத்துக்களை அழகாக எழுதணும். அப்படி தான் என்னுடைய பொறுப்புகள், ஒரு தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய பொறுப்புகளாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நிற்க அதற்கு தக, படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும். கலை சொற்கள் அறிவோம் கொடுத்துருக்காங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒளி பிறப்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிகல்ரி, பொனெட்டிக்ஸ், மெய்யொலி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இணையதளத்தில் காண்கன்னு கொடுத்துருக்காங்களாப்பா. தமிழ் வரி வடிவ எழுத்துக்களில் காலந்தோறும் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நாளாக தொணக்காலுக்கு பதில் 3.4 இந்த மாதிரி சுழிச்சு விட்டாங்களாலே அங்கே தொணக்கால் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரி வடிவங்கள் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்றத
நீங்கள் வந்து இப்போ நிறையா பேர் நம்ம இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் இப்படி பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? கலைச்சுருக்கள் படிச்சுக்கோங்கடா. ஸோ நீங்கள் இன்றைக்கி புக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 19 பேஜ் நம்பர் 19லேருந்து மிஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து புக் பேக் எல்லாமே முடிச்சிருக்கணும்ப்பா. புக் பேக் முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.